ஜகாத் என்பது உழைக்கிற இடத்துல கொடுக்கப்படணும். எங்க உழைக்கிறோமோ அங்க கொடுக்கணும். உழைக்கிற இடத்தை விட்டுட்டு எங்களோட பிசினஸ் எங்க இருக்குதோ அந்த இடத்தை இல்லாம நக்லு ஜகாத் வேறொரு இடத்துக்கு ஜக்காத்தை கொடுக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு நிபந்தனை என்னென்றால் கடன் ஒரு பொழுதும் ஜக்காத்தை தடுக்காது. அதே மீறி ஒருத்தர் கடன் இருக்குது என்றிருந்தால் அவர் என்ன செய்யணும் என்றால் உடனடியாக அவருடைய வியாபாரத்தில் கடனை கொடுத்து விட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் சேகரிச்ச பணத்திலிருந்து ரப்பை வழிபட்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை அதுக்கு இணங்கி அல்லாஹ் சொல்றான் என்ற கட்டளைக்கு இணங்கி எங்கட பணத்தை அதிலிருந்து ஒரு தொகையை எண்ணி பிறருக்கு ஒப்படைக்கிறோம். ஜகாத்தின் மூலமாக தன் உளசுத்தமும் ஏற்படுது. ஜகாத்தை கொடுக்கக்கூடியவங்க இப்படிப்பட்டவங்க பின்னால போயிட்டு தேடி கொடுக்கணும். ஒரு முஸ்லிமா இருக்கணும், ஒரு காஃபிருக்கு அல்லது நான் முஸ்லிமுக்கு ஜக்காத் கடமை இல்லை. அவர் அப்படித்தான் கொண்டு வந்து பொருளை கொடுத்தால் நம்ம ஜக்காத்தாக நிறைவேற்றப்பட மாட்டாது. அவர் சுதந்திரமானவராக இருக்கணும். அடிமைகளுக்கு ஜக்காத் கடமையாகாது. 12 மாதங்கள் ஹிஜ்ரி மாதங்கள் ஒரு மாதத்தில் அந்த வேல்யூ அந்த எல்லை அந்த 10 பவுனை விட குறைஞ்சிரமா இருந்தால் ஜக்காத் கடமையாகாது. அதிலிருந்து அந்த இடம் விழுந்து திருப்ப அந்த 10 பவுண்ட் எண்ணிக்கையை வந்தால்தான் அதுலேருந்து ஒரு மாதம் ஒரு வருடம் பூர்த்தி ஆகும். எந்த பொருளை கடமையாகும் நாங்கள் பார்த்தோம்? தங்கம், வெள்ளி, வியாபார பொருட்கள், கால்நடைகள், விவசாய பொருட்கள். அந்த எல்லையை அடைந்த அளவு எல்லையை அடைந்த பொருள் மீது மாத்திரம்தான் ஜக்காத் கடமையாகும். ஒரு இடத்துல 200 பவுன் இருக்குது, 300 பவுன் இருக்குது, 500 பவுன் இருக்குது என்று வரப்போக்கல அந்த 200 பவுன்ல 500 பவுன்ல எவ்வளவு அவர் டெய்லி பாவிக்கிறாரோ சதாவும் அவருடைய பாவனையுடைய அடைவழைத்துக் கொள்வது ஏதோ அது தவிர உள்ள மேல் மிச்சமான உள்ளது ஜக்காத் கொடுக்கும். அது கடிவாளம் இல்லாமல் தந்தால் அதுக்கென்று நான் அதை நிறைவேற்றத்துக்கென்று என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் செய்வேன்.